சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க நான் பார்த்துக்கிறேன். ஆவி வந்துருச்சு, அது வயிற்றில் எப்படி கொள்ளுதுன்னெலாம் தெரியாது. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடை போடு, சாப்பாடை போடு, சாப்பாடை போடு, பசிக்குது பசிக்குது. அது ஒரு லேடி நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சாப்பிட்டது. எந்த ஊரில்? கேரளாவில். ஒரு ஆத்மா வந்து இறந்துருச்சு, தூக்கு போட்டு இறந்துச்சு. அந்த டைம்லலாம் கூப்பிட்டு பேசுவோம்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பேசலாம் வரல. ஆனால் ஒரு வாரத்துக்கு பேச முடியல என்னால். ஆனால் 10 நாளுக்கு எனக்கு பிடிச்சா மாதிரி. இது வந்து இறந்தவங்களை கூடும்போது அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம உடம்புல உலக விஷயம் பற்றியும் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா இந்த மாதிரி? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆவிகள் வந்து. அதே மாதிரி இந்த ஆவிகளை வந்து அந்த யாரை பிடிச்சுன்னு இருக்கோ அவர்கள்கிட்டேருந்து நீக்கிறதுக்கு வந்து சாட்டையால் அடிப்பார்கள். அவளை சாட்டையால் அடிக்கிறது அதனால போகிறதுன்னு இல்லை. ஆவியை பிடிச்சி தேங்காயில் அடிச்சிட்டேன்னுவாங்கள்ல. அந்த அம்மா வந்து நைட்டு நல்லா தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. தன்னை மறந்த தூக்கத்தில் ஹஸ்பண்டை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் சகஜமாக கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய கம்யூனிகேஷன் இரவு நேரத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருத்தர் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா தன் பாடியை விட்டு அவங்க தற்காலிகமாக வெளியே வருவார். முன்னோர்களுடைய ஆத்மா இரவில் நம்மளை தொடர்பு கொள்றதுக்கு அதான் பழைய நாலேஜ் அதிகம். அதை பேஸ் பண்ணி அவங்க பலன் சொல்லும்போது அவங்களால ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுது. அப்புறம் அவங்களுக்கு இன்ட்யூஷன் நிறைய வேலை செய்யும். ஏன்னா அந்த குரூப் அங்கே தான் இருக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அதனால சாராயம் சாப்பிட்டு செத்து போயிட்டு டெய்லி சாராய கடைக்கே போயிடவங்க அந்த இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நான் அவனுக்கு இந்த பீரியடில் மறுபிறவி இருக்குது, ஆனால் ஏஜெலாம் அவனுக்கு கொஞ்சம் பாரம், குழந்தை பெற்றுக்க முடியாதவர், நாங்கள் வேறு வழியில் ட்ரை பண்ணுறோம், கண்டிப்பாக பிறக்குமா, கண்டிப்பாக அவன் பிறந்துடும். பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பையன் இறந்தால அவன் குழந்தையில் இருக்கிற ஃபோட்டோவும் இந்த குழந்தை ஃபோட்டோவும் ஒரே மாதிரி. நான் நிறையா காணொளிகள் வீடியோஸ் பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி இந்த வில்லேஜ் சைட்லலாம் யாருக்காவது இந்த ஆவி வந்த மாதிரி அப்படி ஆகி கொஞ்சம் பொசஸ்டாக ஆகி அவங்க வந்து உடனே சாராயம் கேட்பாங்க, இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு கோழி பலி கேட்பாங்க. இது வந்து ஒரு பேட்டர்னாக நம்ம கவனிக்கலாம். நிறையா வீடியோஸ் இதே மாதிரியே நான் பார்த்துருக்கேன். இப்படி வந்து நிஜத்துலேயே நடக்குமா? ஆக்சுவலாக அதுதான் சொல்கிறேன், எல்லாமே ஆவின்னே சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஆவியே கிடையாது. இதெல்லாம் அவங்களுடைய மன பிராந்தி. ஒரு இப்படி தான் இருப்பாங்க. பிராந்தி கேட்குறதே மனப்பிராந்தி. ஆமாம், அவங்களுடைய ஒரு இது அது இந்த ஒரே பேட்டர்னாக இருக்கும் இந்த கிராமங்கள்லாம். கரெக்டு. ஆவி வந்தால் கோழியை கொடு, அதை கொடு, இதெல்லாம் வந்து எங்களுக்கே அது ஒரு விளையாட்டாக ஒரு சிரிப்பாக தான் தெரியும். ஸோ அது இல்லை ஆக்சுவலாக. பட் அன்கான்ஷியஸாக அவங்க அதை செய்கிறாங்க. அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. வழியாக வந்த கல்ச்சர் படி ஓ இப்படின்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் நான் பார்த்துருக்கேன், நம்மளால எவ்வளோ சாப்பிட முடியும்? ஒரு கொஞ்சம் சாப்பிட்லாம், ஒரு தட்டு சாப்பிட்லாம், 2 தட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க நான் பார்த்துக்கிறேன். ஆவி வந்துருச்சு, அது வயிற்றில் எப்படி கொள்ளுதுன்னெலாம் தெரியாது. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடை போடு, சாப்பாடை போடு, சாப்பாடை போடு, பசிக்குது பசிக்குது, அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஆனாலும் வயிறு அப்படியே தான் இருக்கும். அது என்ன ஆகுதுன்னு தெரியாது. சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு நமக்கு என்ன இருக்குது? ஸோ ஏன் சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. நம்மளால் கண்டிப்பாக ஒரு தட்டுக்கு மேலே சாப்பிட முடியாது. அவங்க வைக்க சாப்பிடுவாங்க. அது ஒரு லேடி நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சாப்பிட்டது. எந்த ஊரில்? கேரளாவில் தான். ஸோ அது அந்த மாதிரி ஆவிகளால் வந்து ஒரு 10 பேருக்கு ஆவின்னு சொன்னால் அதில் 1-2 பேருக்கு தான் உண்மையானது இருக்கும். மற்றதெல்லாம் வந்து ஒரு மனநிலை, பிறழ்ந்த நிலை அப்படின்னு வேணால் அதை வச்சுக்கலாம். அதுக்கு டாக்டர் மெடிசன்ஸில் கிளியர் பண்ணலாம். சிலதெல்லாம் டாக்டரால் முடியாது. அதெல்லாம் வந்து எங்களமே ஆளுங்களால் முடியும். அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி இந்த ஆவிகளை வந்து அந்த யாரை பிடிச்சுன்னு இருக்கோ அவர்கள்கிட்டேருந்து நீக்கிறதுக்கு வந்து சாட்டையால் அடிப்பார்கள், அந்த முடியை எடுத்து ஒரு ஆணி அடிப்பார்கள். இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா? இது மாதிரி பண்ணுறதுனால அந்த ஆவி நிஜமாகவே விலகிடுமா அவர்களை விட்டு? இது மாதிரி பண்ணினா அந்த ஆவிக்கு முதல்ல உணர்ச்சினா உண்டு, அடித்தா வலிக்குமா? அது மாதிரி ஆக்சுவலாக வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படை சார்ந்த ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்கீங்க, இந்த கயிறு கட்டிக்கப்பா, இந்த கயிறை கட்டிக்கோ, உனக்கு வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னால்
நீங்கள் அதை ஃபுல்லாக நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு அந்த நம்பிக்கைன்னு சொன்னேன்ல, அந்த கான்ஃபிடென்ட் வந்துடுச்சுன்னா நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதே மாதிரி ஆவிகளுக்கு சாட்டையால் அடிக்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் வலி உணர்வே இருக்காது. வலின்ற விஷயங்கள்லாம் கிடையாது. அவங்களுக்கு உடம்பே கிடையாதுல்ல, அதுவே வலிக்கும். ஸோ ராங் ட்ரீட்மெண்ட் அது. சில இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கணும்னு சில பொண்ணுங்களே பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறது கொள்றதுலாம் அவளை சாட்டையால் அடிக்கிறது அதனால் போகிறதுன்னு இல்லை. ஆவியை பிடிச்சி தேங்காயில் அடிச்சிட்டேன்னுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து சும்மா என்ன சொல்கிறது, அதெல்லாம் நடைமுறைக்கு அதெல்லாம் இல்லை. அது ஒரு இதெல்லாம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. உண்மையான ஒரு விஷயத்தை தாண்டி இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல, அது சரியா இல்லை. சில டாக்டர்ஸ் நோயை குணப்படுத்த மாத்திரை கொடுக்குறாங்கன்றதை வச்சுக்குவோம். அன்பாக பேசினாலே அந்த டாக்டர் அன்பாக பேசி சாதாரண மருந்து கொடுத்தாலே நோய் போயிடும். கமர்ஷியலாக இருப்பாங்க, நல்ல பெரிய மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க, ஆனால் ட்ரீட்மெண்ட் சரியில்லை, ஒரு அன்பான வார்த்தை சொல்லலை, ஆனால் நோய் போகாது. ஸோ நோயாளி டாக்டர் மேலே வச்சுருக்கிற அதீதமான நம்பிக்கை தான் நோயை குணப்படுத்துது. மருந்து மாத்திரை அடுத்த பக்கம். அதே மாதிரி இவர் சாட்டையால் அடித்தா இதெல்லாம் பண்ணால் அந்த சீன்லாம் போட்டால் தான் அது போகுன்ற ஒரு நினைப்பில் இருப்பாங்க. சில பேர் 40 நாள் அதுவே போயிடும் அப்படி இருந்தால். ஆனால் இதெல்லாம் சரியான வழிமுறைகள் கிடையாது. தசா புத்திப்படி ஜாதகத்தில் டைமிங் எப்போ நல்லா ஆகுதோ அப்போ தான் அது போகிற டைம். இல்லைன்னா அந்த ஆவியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. அது பேசி தான் அனுப்பணும். அந்த இடையில் பேசின்னு இருப்பாங்க பாருங்க, சத்தியம் பண்ணு, நீ இந்த உடம்பை விட்டு நீ போகிறேன் அப்படின்னு. நம்மளாம் சத்தியம், உன் குழந்தை மேலே சத்தியமாக சொல்லு அப்படின்னா செய்ய மாட்டோம்ல. சத்தியம்னா உண்மையாக போய் அது அப்புறம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் பையன் மேலே சத்தியமாக சொல்லுங்களேன்னா ஏன் பையன் மேலே சத்தியம் போடுறேன்? அந்த மாதிரி ஆவியர்கிட்ட சத்தியம் வாங்கிறது ஒடுங்க வார்த்தையால். சரி நம்ம போகிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டோமே, சரி போயிடலான்னு போகலாம். அப்படி தான். அது தவிர அந்த இடையில் இருக்கிற சடங்கு எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. நாட்டுக்கு நாடு வேறுபடுது. ஆப்பிரிக்காவில் வேறு மாதிரி பண்ணுறாங்க. அதனால் அது தப்பு சொல்லலை, அது ரைட்டுன்னு சொல்லலை. ஸோ அது வழக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஆவி கூட பேச்சுவார்த்தையில் டீலிங் நல்லபடியாக முடியுதுன்றது தான் மேட்ரு. நீங்கள் அது மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி நிறைய வருவாங்க சில சமயம். அதில் டைமிங் கொடுப்பேன் நான். அவர் மூலமாகவே அனுப்பிச்சிடுவார். அவர் ஆத்மா ரீதியாக பேசி அவர் நல்லா தூக்க வச்சு பண்ணுவார். என்கிட்ட வர கிளைண்ட்டெல்லாம் பூஜை பண்ணுறாங்கன்னா ஆத்மாவை அவங்க முன்னோர்களை தான் வணக்க சொல்லுவேன். நல்லா டீப்பாக ஸ்லீப் வருதுன்னு. அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் தான் அவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். ஒரு அம்மா ஹஸ்பண்டை இறந்துட்டாங்க. அந்த அம்மா நைட்டு நல்லா தூங்குறாங்கன்னு வச்சிங்களேன். தன்னை மறந்த தூக்கத்தில் ஹஸ்பண்டை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் சகஜமாக வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய கம்யூனிகேஷன் இரவு நேரத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு உறக்கத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய லைஃப் இருக்குது. அதை பற்றி யாரும் பார்க்கல, அதை பற்றி யாரும் சிந்திக்கவும் இல்லை. ஏன்னா உறக்கத்துக்கே நம்ம மரியாதை தரல. 10 மணி 12 மணி தூங்குகிறோம். அந்த நடுநிசையில் ஆத்மாவுடைய தொடர்புகள் இருக்குதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம 12 மணிக்கு மேலே தான் தூங்கவே செய்கிறோம். அந்த முன்னோர்களுடைய அந்த ஸ்பரிசம், அந்த இது நமக்கு கிடைக்காத போது நோய் நொடி வர்றதுக்கு பெரிய காரணமாக இருக்குது. பயாலஜிக்கலாக இரவு தூக்கத்தை மிஸ் பண்ணாலே நோய் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல தூக்கத்தில் ஆத்மாவை தொடர்பு கொள்கிறோம். இறந்தவர்களை முன்னோர்களை நாம் தொடர்பு கொள்கிறோம். அது நமக்கு மூளைக்கு ஞாபகம் இல்லை. இது அவுட் ஆஃப் பாடி நடக்கிற ஒரு விஷயம். ஒருத்தர் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா தன் பாடியை விட்டு அவங்க தற்காலிகமாக வெளியே வருவார்கள். நமக்கு அது தெரியாது. அந்த கனவெல்லாம் அந்த ஃபீலிங். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆழ்ந்த தூக்கத்தில் தன் உடலை விட்டு வெளியே ஒரு ரவுண்டெல்லாம் அடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு திருப்பி தான் பாடி விடும்.
தூக்கமே இல்லைன்னு வச்சுங்க, அந்த பாடி, அந்த ஆத்மா அந்த பாடிக்குள்ளே சிறை வைக்கப்பட்டதாக அர்த்தம். ஆத்மா ஃப்ரீயாக வரணும், வெளியே வரணும், பிரபஞ்ச சக்தியிலேருந்து நிறைய விஷயங்களை எடுக்கணும். அது நடக்கலை, தூக்கமே இல்லை, விழிச்சிட்டே இருக்கிறான். என்ன ஆகும்? உடம்பு கெட்டுடும். ஒரு மனிதனுக்கு நிறைய சாப்பாடு போடுறாங்க, வைட்டமின் மாத்திரை கொடுக்குறாங்க, எல்லாம் சரி, ஆனால் தூங்க விடலை. ஒரு வாரத்துக்கு உடம்பு கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா தூக்கத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது. பாதி நோய் நல்லா தூங்கினாலே போயிடும். ஆனால் தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரதில்லை. முன்னோர்களுடைய ஆத்மா இரவில் நம்மளை தொடர்பு கொள்கிறதுக்கு அதான் வேண்டி. நான்லாம் நைட்டில் ப்ரேயர் பண்ணிட்டு படுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம், அப்பாவுடைய தொடர்பு எனக்கு இருக்குன்ற ஃபீலிங் எனக்கு வரும். சில சமயம் மீட் பண்ணும், அப்பா கூட இருக்கிற ஃபீலிங்லாம் வரும். ஊருக்கு ஊர், நாட்டுக்கு நாடு, கல்ச்சர் மாறுது. எல்லாம் ஒரே வழியாக இல்லை. ஆனால் இந்த தேங்காயில் அடைச்சி வச்ச அதெல்லாம் ஒரு சடங்கு தான், அதில் எந்த உண்மையும் இல்லை. எதிர்காலத்தை சில சில ஸ்பிரிட்ஸால் தான் எதிர்காலத்தை ஃபோர்டெல் பண்ண முடியும்னு சொன்னீங்க. எவ்வளவு தூரம் எதிர்காலத்தை ஃபோர்டெல் பண்ண முடியும்? அது என்ன, ஆக்சுவலாக இப்போது எங்கள் ஃபாதர் தசா புத்தி இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. அதை ஆக்சுவலாக நார்மல் அஸ்ட்ராலஜியை விட இன்னும் கொஞ்சம் நாலேஜ் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும்ல. கொஞ்சம் நம்ம லாங்குவேஜ் பேசுகிறோம், ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம், தெரிஞ்ச லாங்குவேஜில் சிம்பிளாக கேட்குறோம்ல, அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இவங்க இருப்பாங்க. இவங்க அதை விட கொஞ்சம் நாலேஜ் அதிகம், பழைய நாலேஜ் அதிகம். அதை பேஸ் பண்ணி அவங்க பலன் சொல்லும்போது அவங்களால ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுது, நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியுது. அப்புறம் அவங்களுக்கு இன்ட்யூஷன் நிறைய வேலை செய்யும். வெறும் ஜாதகம் மட்டும் இல்லாமல் இன்ட்யூஷன் வேலை செய்யும். நம்ம ஒரு சில சூழ்நிலையை வச்சு இன்ட்யூஷன் ஃபீல் பண்ணுவோம்ல. இப்போ திடீர்னு வீட்டில் வாசலில் நாய் குறைக்குதுன்னு வச்சுங்களேன், சம்திங் யாரோ வந்திருப்பாங்க, அப்படி வரும் ஃபீலிங். எதுக்கு நாய் குறைக்கணும்? அது மிட் நைட்டில் குறைச்சா நம்ம திறந்தெல்லாம் பார்ப்போம்ல, என்னவோ ஏதோ, ஏன் அதை அசால்ட்டாக தூங்க வேண்டியதானே, என்னவோ அப்படின்னு நினைப்போம்ல. அது மாதிரி கிரக சூழ்நிலைகள் கூட அவங்களுக்கு இன்ட்யூஷனை க்ரியேட் பண்ணும். கிரகங்கள் மாறுது, சூழ்நிலைகள் மாறுது அப்படின்போது அந்த இன்ட்யூஷன் மூலமாக அவங்களுக்கு ஜாதகம் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இன்ட்யூஷன், என்னுடைய இன்ட்யூஷன் சேர்ந்து தான் இங்கே வேலை செய்யும். ஸோ அதனால் அவங்களால எவ்வளோ தூரம் ப்ரெடிக்ட் பண்ண முடியுன்றது இல்லை, அதெல்லாம் கவுண்ட்லெஸ். அதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சூழ்நிலையை பொறுத்து. சில அஸ்ட்ராலஜர்ஸ் அதை 1 இயர் ப்ரெடிக்ஷன்லாம் பக்காவாக சொல்லுவாங்க. இந்த 1 இயர் இது நடக்குப்பா, அதுக்கு மேலே அவங்களால போக முடியாது. சில அஸ்ட்ராலஜர்ஸ் உங்களுக்கு இந்த மச்சை இங்கே இருக்குது, பின்னாடி ஒரு மச்சை இருக்குது, முதுகு பின்னாடி ஒரு மச்சை இருக்குது, அதெல்லாம் கிளியராக சொல்லுவாங்க. ஆனால் ஃப்யூச்சர் மிஸ் ஆகிடும். சில பேர் சொல்லிவிடுவாங்க அழகாக, இந்த பேர் இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் ஃப்யூச்சர் மிஸ் ஆகிடும். ஃப்யூச்சரில் வீடு வாங்குவேன், அதை வாங்க, அதில் மிஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட். ஸோ அதே மாதிரி ஆவிகளுக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பலன் வரும். அவங்களாலையும் சொல்ல முடியும். மனிதனுடைய இதை விட ஒரு படி மேலே அவங்களுக்கு மூளையையும் இன்ட்யூஷனும் உணர்வையும் யூஸ் பண்ணுறதுனால அவங்களால ஸ்பெல் பண்ண முடியும். அந்த ஸ்பெல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். சில போலீஸ்காரங்களாம் பார்த்திங்கன்னா குற்றவாளி டக்குன்னு ஸ்பெல் பண்ணுவாங்க, இவன் தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ரூமில் வந்தோடனே இந்த கொலை இப்படி தான் நடந்திருக்கும் டக்குன்னு பண்ணுவாங்க. நிறைய பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு மட்டும் அது தோணுது இல்லை. அந்த என்ன ஏன் அப்படி தோணுது அப்படின்னா அவங்க அதில் ரொம்ப இதுவாக இருந்திருப்பாங்க. அந்த இன்வால்மெண்ட்டே இல்லாமல் ஜாதக பலன் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. வந்தாங்க ஏதோ புரியுதுங்களா. சில சமயம் நாங்களாம் பலன் சொல்கிறேன்னு வச்சுங்க, சில நோயை பற்றிலாம் ரொம்ப பேசுகிறேன்னு வச்சுங்க, அந்த நோய் நமக்கே வர்றது கொஞ்ச நாளில் நமக்கு அது அட்டாக் பண்ணும். ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி சில விஷயங்களை சொல்லும் பொழுது அது நமக்கே ஒரு மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ வர்றதை பார்த்துருக்கேன் நான்.
சில விஷயங்களை ரொம்ப டீப்பாக போயிட்டோன்னு வச்சுங்க, நமக்கு அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரியும் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகக்கூடாது. இன்வால்மெண்ட் இல்லாமல் சொல்லணுன்றது ஒரு விதினால நாம் வந்து தானாக இன்வால்மெண்ட் ஆகிடும். அந்த அப்போ இன்வால்மெண்ட்டோட எல்லா பலனும் சொல்லும் பொழுது அது நல்லா கண்டிப்பாக பலிக்கும். ஏனோ தானோன்னு சொல்லும்போது அது பலிதம் வந்து குறைபாடு. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சிலர் பார்த்திங்கன்னா, இப்போ டாக்டர்ஸ்க்கு படிக்கிறாங்கல்ல, ஒரு சில நோய்களை பற்றி படிக்கிறாங்களா, அந்த நோய் அவங்க சிம்டம்ஸ் சின்னதாக வந்தாலும் அவங்க டெவலப் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கே அது வரும். எந்த நோயை பற்றி நம்ம அதிகமாக தேடுறோமோ அது நமக்கு வருது. அந்த மாதிரி இன்வால்மெண்ட்டுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஜாதக பலன் சொல்கிறதுல. அதை தன்னைத்தானே சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஆவிகளுடைய துணை தேவை. ஒரு ஆத்மா வந்து இறந்துருச்சு, தூக்கு போட்டு இறந்துச்சு. அந்த டைம்லலாம் கூப்பிட்டு பேசுவோம்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பேசலாம் வரல. ஆனால் ஒரு வாரத்துக்கு பேச முடியல என்னால். ஒரு வாரத்துக்கு எங்கள் அப்பா இறங்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த பையன் தூக்கு போட்டு இறந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி கூப்பிட்டதில் பேசலாம் வரல. நல்லா தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணால் வரல. ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்லாம் ட்ரை பண்ணேன், கிறுக்கெல்லாம் வந்தது. இல்லை வேணாப்பா, அவனே தூக்கு போட்டு இறந்துட்டா, அது எதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி விட்டேன். ஆனால் 10 நாளுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி அது, புரியுதுங்களா, பேச முடியல. அப்போ தான் நினச்சேன், ஓ இது வந்து இறந்தவங்களை கூடும்போது அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம உடம்புல பதிவாகுது ஏதோ ஒரு வகையில். சில சமயம் நம்ம பஸ்ஸில் போகிறோன்னு வச்சுங்க, யாராவது சீட்டில் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க, அவங்க ஏந்த பிறகு நம்ம டக்குன்னு உட்காந்துன்னு வச்சுங்க, அவங்களுடைய எஃபெக்ட் அப்படியே நம்ம பாடியில் இறங்கிடும். அவனுக்கு என்ன நோய் இருக்குதோ, என்ன கவலை இருக்குதோ, என்ன பிரச்சனையோ, புரியுதுங்களா, அவன் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு போவான். அந்த ஹீட்டு, அந்த ஈரப்பதம், அந்த மனநிலை எல்லாமே நமக்கு டக்குன்னு வந்து ஓட்டிக்கும் பஸ்ஸில். அதனால தான் நம்ம பஸ்ஸிலலாம் போயிட்டு வந்தோன்னு வச்சுங்க, நல்லா குளிச்சிடணும். அந்த ஆறா வந்து நம்ம எஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் ஒரு ஆத்மா மாதிரி தான். இது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். நம்மளுடைய ஆன்மா நம்ம உடம்புல மட்டும் இல்லை, சில சென்டிமீட்டர் தூரம் பரவி இருக்குது கூட சொல்லலாம். அவுட்லைனுக்குள்ளே இல்லை, நம்ம மனசு போகிற தூரத்துக்கு அந்த ஆத்மாவுடைய பவர். நம்ம வந்து எப்போவே க்ளீனாக வச்சுக்கணும் உடம்பை. கெட்ட நோய் இறந்தவங்களெல்லாம் கூப்பிட்டோன்னு வச்சுங்க, அந்த தன்மைகள் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இந்த ஆவிகளோடு பயிற்சி பண்ணுறதுல இருக்கிற சின்ன ட்ராபேக். நம்ம உடம்பை கரெக்டாக வச்சுருந்தால் அது வராது. ரொம்ப அதில் இன்வால்வ் ஆகிட்டோன்னா கஷ்டமாயிடும். எதிர்காலத்தை ஃபோர்டெல் பண்ணுற விஷயத்துலையே வேர்ல்டு ஈவெண்ட்ஸையும் இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வேர்ல்டு ஈவெண்ட்ஸையும் வந்து ஸ்பிரிட்ஸ்னால் ஃபோர்டெல் பண்ண முடியுமா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆவிகள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி நடந்திருக்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். அவங்க வந்து ஜாதகத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உடம்புல வந்து பேச ஆரம்பிப்பாங்கள்ல, உலக விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது இருக்குது. சிலதெல்லாம் எங்கள் அப்பா கிட்டேருந்து கேட்டு நான் சொல்லி நடந்திருக்குது. கோவிடெல்லாம் நான் சொல்லியிருந்தேன், இந்த டேட்டில் தான் நடக்கும் அப்படின்னு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்ட். நான் கேள்விப்பட்டிருக்கேன். சக்கரத்தாழ்வான், அதே மாதிரி ஹனுமார், இவர்களை உபாசிக்கக்கூடியவர்கள், இவர்களினுடைய இவர்கள் இடத்துல ஆழ்ந்து பக்தி பண்ணக்கூடியவர்கள் பக்கத்தில் வந்து ஆவிகள் வரவே முடியாது அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் உண்மைதானா? பொதுவாக ஆவிகள் போகிறதில்ல. அதான் நான் சொன்னேன், கோவிலெல்லாம் ஆவிகள் இருக்குது, அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களாம் இருப்பாங்க. இப்போது அனுமாரே வணங்கி 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 செத்து போயிட்டான்னு ஒருத்தருங்க, அவர் என்ன அனுமான் பக்தர் தானே. அப்போ அந்த அனுமான் பக்தர் வந்து இன்னொரு அனுமான் பக்தருக்கு கூட இருப்பாங்களா இல்லையா? சான்ஸ் இருக்குல்ல. இப்போ டெய்லி அனுமார் கோயிலுக்கு போயிட்டு வர, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர ஒரு கேரக்டர் இறந்துட்ட பிறகும் போகும். அப்போ அது நமக்கு முன்னாடி யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட பாய் இருப்பாங்க. அதனால் இந்த விஷயங்கள் இப்போ இந்த ஆத்மா வந்து கெடுதல் செய்ய போகிறதே இல்லைல்ல, கெட்ட எண்ணங்களோட யாரும் போக போகிறது இல்லைல்ல, முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணது தான் போகும். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஆவியுமே கிட்ட வராதுன்றதுலாம் கிடையாது. அதெல்லாம் அவங்களுக்கு சாராய கடைக்கு போகிற ஆவி சாராய கடைக்கு தான் போகும். ஏன்னா அந்த குரூப் அங்கே தான் இருக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அதனால் சாராயம் சாப்பிட்டு செத்து போயிட்டு
டெய்லி சாராய கடைக்கே போயிடவங்க அந்த இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுனால கெடுதல் கிடையாது. நல்ல வைப்ரேஷனுக்கு நல்ல வைப்ரேஷன் உள்ள புண்ணியாவிகள், அந்த புண்ணியாவிகள் இல்லை, நம்ம முன்னோர்கள் எல்லாமே அங்கே இருப்பாங்க. உங்களுடைய பல காணொளிகளில் மறுபிறவியை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்களே, மறுபிறவி பற்றி உங்களுடைய அபிப்பிராயம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறுபிறவி ஆவின்னு சொன்னாலே மறுபிறவின்ற ஒரு விஷயம் வந்துடுதுல்ல. அப்போது ஜாதகம் பார்க்கும்போது சில பேருக்கு நான் அவர்கிட்ட கேட்பேன், இவங்க இறந்துட்டாங்க, ஸோ திருப்பி பிறப்பாங்கன்றதை சொல்லுவாங்க. நான் வெயிட் பண்ணி பார்த்து பிறந்ததெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் எவிடன்ஸோடு. இந்த மறுபிறவின்றது ஒரு சப்ஜெக்டு, அது ஒரு நிறைய வீடியோஸ் அதில் போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு பையன் வந்து தூக்கு போட்டு இறந்துட்டான். அவங்க அம்மா அப்பா வந்தாங்க, இறந்துட்டான் பையன், இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி, நான் அவனுக்கு இந்த பீரியடில் மறுபிறவி இருக்குது, ஆனால் ஏஜெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் பாரம் இருக்குது, குழந்தை பெற்றுக்க முடியாதவர். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சரி நாங்கள் வேறு வழியில் ட்ரை பண்ணுறோம், கண்டிப்பாக பிறக்குமா, கண்டிப்பாக அவன் பிறந்துடும். இதில் வந்து டேட்டு தான் டேலி ஆகணும், அவன் பிறக்கிற டேட்டு டேலி ஆகணும். அதாவது அதே ஃபேமிலிக்குள்ள அதே அம்மா அப்பாவுக்கு, ஆமாம் அதே அம்மாவுக்கு பிறகுறான். பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பையன் இறந்தால அவன் குழந்தையில் இருக்கிற ஃபோட்டோவும் இந்த குழந்தை ஃபோட்டோவும் ஒரே மாதிரி வந்துச்சு. புரியுதுங்களா? அதாவது என் நோட்டீஸ் போட்டது அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அது என்னுடைய வெப்சைட்டில் இருக்கும், ஆர்பி அரின்னு போனீங்கன்னா என்னுடைய வெப்சைட்டில் அதை போட்டிருப்பேன், அந்த டீட்டெயிலெலாம் போட்டிருப்பேன். ஏன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா. அப்போ மறுபிறவை பற்றி நிறைய விஷயங்கள் என்னுடைய சேனலில் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பூர்வ ஜென்மத்தை பற்றின ஒரு விஷயம். அது ஆக்சுவலாக ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான், ஏமாற்றிட்டான். அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் ஏமாற்றிட்டா, அந்த பொண்ணு கர்ப்பமும் ஆயிடுது. ஆனால் ஊர் மக்களில் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி எதை சொல்ல அந்த பொண்ணு வந்து தூக்கு போட்டு இறந்துச்சு. அந்த இறந்த இந்த ஏமாத்துறவனுடைய அப்பா இருக்கார்ல, அதை ஏமாத்துகிற அந்த ஆள் ஒரு கட்டத்தில் வேற ஒரு கல்யாணம் பண்ணி அவரும் இறந்து, அதுக்கப்புறம் அவங்க பையனா பேரனோ ஏதோ ஒன்று பிறந்திருக்கு. அது அந்த பேரை வந்து இவங்க லிங்கில் தான் வருது. எதுன்னா இவங்களுடைய குடும்பத்தில் தான் அந்த பொண்ணு சாபம் இருக்குன்னு. இந்த பையன் அதே மாதிரி தூக்கு போட்டு இறக்கணும். ஓஹோ, தூக்கு போட்டு இறந்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதே மாதிரி தூக்கு போட்டு இறந்த பொண்ணுடைய எஃபெக்ட் தான் இந்த பையனை வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னா பூர்வ கர்மா வருது பாருங்க. இந்த ஸ்டோரி அவங்களே சொல்கிறாங்க. இவங்க தான் அவங்க அந்த பொண்ணு எங்கள் குடும்பத்தில் தாங்க அந்த பொண்ணு ஒன்று எங்கள் முன்னோர்கள் ஏமாற்றிட்டாங்க, அது ஊருக்கு முன்னாடி மரத்தில் தூக்கு போட்டு தொங்கிடுச்சு, அது ஊருக்காரர்களாம் பார்த்து அந்த சாபம் தான் இப்போ இந்த பையன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், டாக்டருக்கு படிக்க வேண்டிய பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் அந்த பையன் தான் மறுபிறவிக்காக சில விஷயங்கள் சொல்லி அவனே மறுபடியும் பிறகு. அப்புறம் இன்னொரு மறுபிறவி ஒன்று இருக்குது, அது என்னுடைய வீடியோவில் போட்டேன், அதை அவங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் அதை போட முடியல. ஒரு பிரபலமான ஸ்கூலு வேனில் அடிபட்டு ஒரு குழந்தை இறந்து போச்சு, ஸ்கூல் வேனில். ஸோ அந்த குழந்தை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்னை வந்து சந்திக்கிறாங்க, சில டேட்டெல்லாம் தர அதே பையன்தான் அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்து இருக்குது, அதை வந்து வீடியோவாக போட்டது அவங்க வந்து விருப்பப்படலை. ஸோ அதே குழந்தை செத்துப்போன குழந்தை திருப்பி அவங்களுக்கே பிறந்துருக்கு. அது எப்படி பிறந்தது அப்படின்னா, நான் கொடுக்குற 4 நட்சத்திரத்தில் பிறக்குது, அதான் மேட்ரு. ரீபத்துன்னு சொன்னால் வெறும் அந்த ரீபத்து மட்டும் இல்லாமல் இந்த டேட் அண்ட் டைமில் டேலி ஆகணும்ல. அந்த வீடியோ போட்டேன், அவங்க ஃபோன் பண்ணி ஐயோ எங்களை ஏற்கனவே மன உளைச்சலாக இருக்குது, இந்த வீடியோ எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அதனால் கம்ப்ளீட்டாக அதை எடுத்துட்டேன். சிலர்லாம் ஒத்துப்பாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க, எடுத்துருங்க. ஆக ஒரு விஷயம் என்னென்னா, இறந்தவர்கள் அனைவருமே மறுஜென்மத்துக்கு போகிறாங்க. ஸோ மறுஜென்மம் எடுத்து திருப்பி அவங்களுக்கு லைஃப் இருக்கிறதுனால
எதுவுமே யாருக்குமே என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிக்காமல் இந்த பிறவியை அவங்க முடிக்கிறது இல்லை. ஸோ அது ஒரு நல்ல பாயிண்ட் தானே. இந்த வருஷம் இந்த பிறவியில் நான் செய்யலைப்பா, அடுத்த பிறவி பார்த்துக்கலாம். இந்த வருஷம் பண்ணிக்கலாம், அடுத்த வருஷம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. அது அது ஒரு அது லைஃப் இருக்குதுன்னு சொல்ல, கண்டினியூட்டி இருக்குது. மரணத்துக்கு எல்லாருக்கும் பயம்தான், பட் இன்னொரு பிறவி இருக்குதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. யாருமே இப்போ ஒரு கோடி கணக்கில் சொத்தை சேர்த்துட்டு இறந்துட்டான்னா அந்த சொத்தை விட்டெல்லாம் போகிறதில்ல, திருப்பி அவங்க குடும்பத்திலே அவன் பிறப்பான். பிறந்து அவன் சம்பாதிச்ச சொத்தை அவன் அனுபவிப்பான் கண்டிப்பாக. அதனால் இது நம்மளுடைய நல்லது கெடுதெல்லாம் நம்மளை விட்டெல்லாம் ரொம்ப தூரம் போகாது. அதனால் அந்த கண்டினியூட்டி வந்து எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்குமே முற்பிறவி ஞாபகம் வந்தால் லைஃப் எல்லாம் ஒரே கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் தெரியாமல் இருக்கிறது நல்லது. ஒரு ஆவி ஒரு இடத்துல வந்திருக்கு அப்படின்னா பூவினுடைய வாடை, அதே மாதிரி அந்த இடத்துல டெம்பரேச்சர் குறையிறது, கொஞ்சம் கோல்டாக ஆறுது, அதே மாதிரி சலங்க சத்தம்னா கேட்கும் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மைதானா? ஓரளவு உண்மை தான். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு மாதிரி சென்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், நம்மளாம் இறந்த பிறகு அந்த சென்ட் வாசனை கண்டிப்பாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். இப்போ சில பேர்லாம் பன்னீர்லாம் தெளிச்சிட்டு அப்படி இருக்கும், அதே வாசனை தான் சொன்னேன். சுருட்டு, கரெக்ட், சுருட்டு வாசனை வந்தது. ஏன்னா எப்போவுமே அவர்கிட்ட வந்து பேசுனாலும் சுருட்டு வாசனை தான் வரும். அப்போ இறந்த பிறகு அந்த வாசனை வருது. அப்புறம் கூலிங் ஆகுறதுன்றது அந்த அட்மாஸ்பியர். ஒரு 110 பேர் ஒருத்தர் இருக்கிறோம், 10 பேர் சேரும்பொழுது அந்த ரூமே ஹீட் ஆகிடுது. அப்போ ஆவிகள்ன்றது உடம்பற்ற ஒரு நிலையிலேருந்து உள்ளே வர்றாங்கன்னா அது சம்திங் அவங்களுடைய கூல்னஸ் நமக்கு தெரியலாம். ஒருவேளை அவங்களுக்கு ஹீட் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அந்த அட்மாஸ்பியர் நம்மளை வந்து உள்ளே பாதிக்கும்.